இன்று காலை திரு நயனார் நாகேந்திரன் பாஜகவுடைய தலைமையகத்துக்கு சென்றார். அவர் சென்ற விதமே வியப்பை ஏற்படுத்தியது. அந்த கட்சி அலுவலகத்துக்கு உள்ளே நுழையும் போது அங்கே படியை தொட்டு பூமியை தொட்டு வணங்கி விட்டு சென்றார். வழக்கத்தை விட உற்சாகமாக அங்கே நிர்வாகிகள் எல்லாம் அவரை ஆற தழுவி வரவேற்க அதெல்லாம் ஒரு செய்தியை சொன்னது. இந்த காட்சிகள் இன்று காலை சற்று நேரத்துக்கு முன்பாக பிஜேபி தலைமையகத்துக்கு திரு நயனார் நாகேந்திரன் வந்தபோது பதிவு செய்யப்பட்ட காட்சிகள். இன்று பாஜக தலைவர் தேர்வில் வேட்புமனு தாக்கல்லாம் நடக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த காட்சி திரு அண்ணாமலை எல்முருகன்லாம் திரு நயனார் நாகேந்திரன் அங்கே போயிருக்கக்கூடிய நிலையில் கமலாலயம் செல்லக்கூடிய காட்சியெல்லாம் ஏதோ ஒரு செய்தியை சொல்கிறதோ அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். ஐடிசி ஹோட்டலில் திரு அமித்ஷா இருக்கிறார். பல சந்திப்புகளை முடித்து இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடத்த இருக்கிறார். காலை முதலே திரு அமித்ஷாவோடு பிரயாணப்பட்ட அண்ணாமலையும் எல்முருகனும் கமலாலயம் சென்று விட்டார்கள். கமலாலயம் சென்றபோது திரு நயனார் நாகேந்திரனுக்கு வழக்கத்தை விட படுபயங்கரமான உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்ட காட்சிகளையும் திரையில பார்க்கின்றோம். பல திருப்பங்களோடு இந்த நாள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நேர்களுக்கு தெரியும், அமித்ஷா 2 நாள் பயணமாக சென்னை வந்திருக்கிறார். இந்த பயணத்தில் அவர் உள்துறை அமைச்சர் அப்படிங்கிற அளவில் அலுவல் நிகழ்ச்சிகளில் அரசு நிகழ்ச்சிகளில் எதையும் கலந்துகலை. அவர் பிரதானமாக அரசியல் சந்திப்புகளையே நடத்துறதுக்காக வந்திருக்கிறார். அதுவும் வந்திருக்கக்கூடிய நேரம் என்பது ரொம்ப முக்கியமானது. பாஜகவுடைய மாநில தலைவர் தேர்தல் அறிவிக்கப்பட்டு அந்த ப்ரொசீஜர்ஸ் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் வந்திருக்கிறார். அது மட்டுமல்லாது இது அவர்களுடைய கட்சியுடைய விஷயம். இது பல மட்டங்களில் டெல்லியிலிருந்து கூட அவரால் அணுகியிருக்க முடியும். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய விஸ்தாரம் தொடர்பாக, அதில் புதிய பார்ட்னர் சேர்ப்பது தொடர்பாக பல நகர்வுகள் அவர் மேற்கொள்வார் என்றெல்லாம் கணிக்கப்பட்டது. இந்த நிலையில அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு இன்னும் சற்று நேரத்தில் எதிர்நோக்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.